मैं बोचे और मोनालिसा कुंभ मेला वायरल गर्ल लव यू बोचे ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்தியாவில் உள்ள பிரயாக்ராஜ்ல நடந்துட்டு இருக்கிற மகா கும்பமேளா மூலமா வைரலானவங்க தான் மோனாலிசா போஸ்லே. மகா கும்பமேளால பக்தர்களுக்கு ருத்ராஜ மலைகளை விற்க வந்த மோனாலிசா திடீர்னு பலரோட கவனத்தை ஈர்த்தாங்க. அவங்களோட கண்கள் மற்றும் எந்த மேக்கப்பும் இல்லாம இயல்பாவே அழகா இருக்கிறது, இவங்க பேசுற விதம்னு இது எல்லாமே மக்கள் பலரையும் கவரவே இவங்களை பார்க்கவே பல பேர் கூட்டம் கூட்டமா வந்து இவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. மீடியாவும் இவங்களை சுத்தி இன்டர்வியூ எடுத்து ரொம்பவே பிரபலமாக்குனாங்க. மோனாலிசாவை பார்க்க வந்த சிலர் அவங்க கிட்ட மீறவே அதனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழிலும் பாதிக்கப்படவே அவங்க சொந்த ஊரான இண்டோர்க்கே போயிட்டாங்க. பாலிவுட் டைரக்டர் சனோஜ் மிஸ்ராவும் மோனாலிசாவை தேடி பிடிச்சு அவரோட தி டைரி ஆஃப் மணிப்பூர் படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த நிலையில மோனாலிசா தொழிலதிபரான பாபி செம்மனூர் கேரளா கோழிக்கோடுல தொடங்கி இருக்கிற செம்மனூர் இன்டர்நேஷனல் ஜுவல்லர் ஷாப்பை திறந்து வைக்க நேத்து வந்திருக்காங்க. அப்போ அவங்கள பார்க்க நிறைய பேர் கூட்டமா வந்திருக்காங்க. முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்துல மோனாலிசா வந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கு. மேலும் தொழிலதிபர் பாபி செம்மனூர் கூட மேடையில மோனாலிசா நடனம் ஆடினதும் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. பாபி செம்மனூரும் கடை திறப்பு விழாவுக்கு வந்த மோனாலிசாக்கு பல லட்சம் மதிப்புள்ள வைர நெக்லஸ் பரிசா கொடுத்திருக்காரு. பலருமே இப்ப யார் இந்த பாபி செம்மனூர்னு கூகுள்ல தேடிட்டு வராங்க. இவர் ஒரு பெரிய தொழிலதிபர். செம்மனூர் இன்டர்நேஷனல் ஜுவல்லர்ஸ் நகைக்கடை உரிமையாளரும் கூட. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா 50 பிரான்ச்சஸ் வச்சிருக்காரு. இவரோட நகைக்கடைகளுக்கு பல ஃபேமஸான நடிகைகளை வச்சுதான் திறப்பு விழா நடத்துவாரு. அப்படி அவர் நடிகை ஹனிரோஸ அவரோட ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. அந்த விழாவில் பாபி செம்மனூர் டபுள் மீனிங்ல ஹனிரோஸ் பத்தி பேசியிருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஹனிரோஸ் அவர் மேல வழக்கு தொடரவே அவரை காவல்துறை கைது பண்ணி அதுக்கப்புறம் இப்பதான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. இப்படி சர்ச்சைக்கு பேர் போன பாபி செம்மனூர் கூட மோனாலிசா ஆடி இருக்கிற வீடியோ பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. பொதுவாவே இந்த மாதிரியான திறப்பு விழாவுக்கு நடிகைகளை தான் அழைப்பாங்க. ஆனா இப்படி ஒரு எளிமையான குடும்பத்தில இருந்து வந்த மோனாலிசாவை வச்சு கடையை திறந்தது பலரோட பாராட்டுகளையும் பெற்றுட்டு வருது. இந்த கடை திறப்பு விழாவுக்காக மோனாலிசா முதல் முறையா பிளைட்ல பயணம் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேஷ்ல இருந்து கேரளாக்கு பிளைட் மூலமா வந்திருக்காங்க. அந்த வீடியோவையும் மோனாலிசா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே மோனாலிசா ஒரு பெரிய நடிகையா வருவாங்கன்னு பலருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க.